பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நாள் இந்த வேத வசனத்தோடு கூட உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாருங்கள், நம்ம எந்தெந்த வழியிலையும் நடந்திருப்போங்க. தாய் தப்பன் சொல்லியிருப்பாங்க, அந்த வழியில் நடந்திருப்போம். முதலாளி சொல்லியிருப்பாங்க, அந்த வழியில் நடப்பாங்க. அநேக வழியில் நடப்பது நல்லது தான். அதை காட்டிலும் கர்த்தருக்கு பயந்து, எங்கள் அப்பா சொல்லிட்டாரு இந்த வேலையை நான் செய்யணும், இல்லைன்னா எங்கள் அப்பா அடிப்பார், எங்கள் அப்பா ஒரு பிரச்சனை பண்ணுவார், சண்டை வாங்குவார், வேலை ஸ்தலத்தில் இந்த வேலையை செய்ய முடியாத போட்டேன், என் முதலாளி எனக்கு தண்டிப்பார். அநேக காரியத்தில் குறித்து நம்ம என்ன பண்ணுறோம்? பயந்து கொண்டு இருக்கிறோம். அந்த பயத்தெல்லாம் நல்லது தான். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பயம்லாம் நீக்கிறேன்னு சொன்னால், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவானாக இருப்பான். அங்கே பாக்கியம் கிடைக்காது. ஏதோ ஒரு வேலைக்கு சொல்லுவாங்க, பரவாயில்லப்பா அந்த வேலையை முடிச்சுட்டுப்பா, ரொம்ப தேங்க்ஸுப்பா, நன்றிப்பான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இங்கே கர்த்தருக்கு நீங்கள் பயந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அநேக அற்புத அடையாளம் நடக்கும். பாக்கியவானாக இருப்பானா. பூலோகத்தில் மட்டும் இல்லை, அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கின்றார். ஏதோ கர்த்தருக்கு பயந்து பயப்படுகிற மனுஷன் விவிதமாக ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பான். எவ்விதமானு சொன்னால், அவன் மனைவி வீட்டோரங்களில் கடித்தரும் திராட்சை செடியை போல இருப்பான். அவன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மறை கன்றுகளை போல இருப்பார்களாம். யாருக்கெல்லாம் இருந்துன்னா, மனைவிக்கு வந்து எப்படி இருப்பாங்களாம்? வீட்டோரும் நல்ல கனி தரக்கூடிய திராட்சை செடி எப்படி இருக்குங்க, அதுபோல் இருப்பாங்களாம். பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மறை கன்றுகளை போல இருப்பாங்களாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் இப்படியாப்பட்ட பாக்கியவானாக இருப்பானுன்னு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறார். நீங்கள் முதலாவது கர்த்தருக்கு பயப்படுங்க. உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், உங்கள் குடும்பத்தை பாருங்கள். கர்த்தர் செழித்துவாங்க பண்ணுவார். அவங்களுக்கு தான் அந்த வார்த்தை சொல்கிறார், உன் பிள்ளைகளை காண்பாய், இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை நீ காண்பாய் என்று உங்களுக்கு சொல்கிறார். பிள்ளைகளின் பிள்ளையை எப்படி இருப்பியானே? கர்த்தருக்கு பயந்துனா பிள்ளை காண்ட வரைக்கும் உன் ஜீவனை வைத்திருப்பான். ஒன்று நிற வயது வரைக்கும் ஒன்றா பண்ணுவாரான் வைத்திருப்பான். வைத்திருந்து பிள்ளையை காண்பாய். இஸ்ரவேலின் சமாதானம், அப்படிப்பட்ட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. யாருக்கு கொடுப்பாருன்னு சொன்னால், கர்த்தருக்கு பயந்து அவர் லைனில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாய்க்குவான். இந்த பாய்க்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கின்றாருங்க. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்பட போகிறீங்க? பயப்படுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். God bless you.